நதிநீர் விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தை நாட முடிவு செய்திருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். காவிரி நதிநீர் விவகாரம் குறித்து ஆலோசிப்பதற்காக தலைமைச் செயலகத்தில் அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெற்றது. அதில் பேசிய முதலமைச்சர், பருவமழை சாதகமாக இருக்கும் நிலையிலும் கர்நாடகா தண்ணீர் தர மறுப்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தெரிவித்தார். குறுவை பாசனத்திற்கு மேட்டூர் அணையிலிருந்து 1 மாதத்திற்கு மேலாக தண்ணீர் திறக்கப்படாமல் இருப்பது வேதனை அளிப்பதாக முன்னாள் அமைச்சர் OS மணியன் தெரிவித்தார். காவிரி விவகாரம் தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டத்தில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், குறுவை சாகுபடிக்கான பயிர் காப்பீட்டு திட்டத்தை சில ஆண்டுகளாக தமிழக அரசு செயல்படுத்தாமல் இருந்து வருவதாக குற்றம் சாட்டினார். காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்ட தமிழகம் அனுமதிக்க வேண்டுமென கர்நாடக துணை முதலமைச்சர் DK சிவக்குமார் வேண்டுகோள் விடுத்துள்ளார். பெங்களூருவில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழகத்தைப் போலவே கர்நாடகத்திற்கும் தண்ணீர் தேவை உள்ளதாகவும், தமிழகத்துக்கான தண்ணீர் தேவையை தாங்கள் நிராகரிக்கவில்லை என்றும் அவர் விளக்கமளித்தார். கர்நாடக அணைகளில் இருந்து காவிரி ஆற்றில் நீர் திறப்பு 36,579 கனஅடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணராஜசாகர் அணைக்கு நீர்வரத்து 25,933 கனஅடியாக இருந்த நிலையில் 39,276 கனஅடியாக அதிகரித்துள்ளது. இதேபோல் கபினி அணைக்கு 22,840 கனஅடியாக இருந்த நீர்வரத்து 29,310 கனஅடியாக உயர்ந்துள்ளது. உள்துறை செயலாளர் அமுதா உட்பட 29 IAS அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்து தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. உள்துறை செயலாளராக இருந்த அமுதா வருவாய்த்துறைக்கு மாற்றப்பட்டுள்ளார். மேலும் புதிய உள்துறை செயலாளராக தீரஜ்குமார் நியமிக்கப்பட்டுள்ளார். சென்னை மாநகராட்சி ஆணையராக இருந்த ராதாகிருஷ்ணன் மீண்டும் கூட்டுறவுத்துறை செயலாளராக நியமிக்கப்பட்டார். பள்ளி கல்வித்துறை செயலாளராக இருந்த குமரகுருபரன் சென்னை மாநகராட்சி ஆணையராக மாற்றப்பட்டுள்ளார். டெல்லியில் பிரதமர் மோடியுடன் ஆளுநர் RN ரவி சந்தித்து பேசினார். சுமார் 15 நிமிடங்களுக்கு நீடித்த இச்சந்திப்பின் போது தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு நிலைமை குறித்து பிரதமரிடம் எடுத்துரைத்ததாகவும், அரசியல் பிரமுகர்கள் கொலை அதிகரித்திருப்பது குறித்து ஆளுநர் கவலை தெரிவித்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. தலைமறைவாக இருந்த அதிமுக முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கரை தமிழக CBCID போலீசார் கேரளாவில் வைத்து கைது செய்தனர். முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர் உள்ளிட்ட சிலர் தன்னை மிரட்டி 100 கோடி ரூபாய் மதிப்பிலான 22 ஏக்கர் நிலத்தை போலி ஆவணங்கள் மூலம் அபகரித்ததாக கரூரைச் சேர்ந்த தொழில் அதிபர் பிரகாஷ் போலீசில் புகார் அளித்தார். அதன் பேரில் போலீசார் கைது நடவடிக்கை மேற்கொண்டனர். செந்தில் பாலாஜிக்காக பழிவாங்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துடன் முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர் கைது செய்யப்பட்டிருப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் திமுக அரசு சிவில் வழக்கை கையில் எடுத்துக்கொண்டு அதீத முறையில் சோதனைகளையும் கைது நடவடிக்கைகளையும் மேற்கொள்வது கண்டனத்திற்கு உரியது என்று தெரிவித்துள்ளார். மின் கட்டண உயர்வை கண்டித்தும் மாதம் ஒருமுறை மின் கணக்கீடு செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் பாமக சார்பில் வருகிற 19ஆம் தேதி போராட்டம் நடைபெறும் என கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஏழைகள் மற்றும் நடுத்தர மக்களின் துயரங்கள் குறித்து எந்த கவலையும் இல்லாமல் 3வது முறையாக மின்சார கட்டணம் உயர்த்தப்பட்டிருப்பதாக விமர்சித்துள்ளார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் முடிவுகள் வெளிவந்ததும் மீண்டும் ஒருமுறை மின்கட்டணத்தை உயர்த்தி திமுக அரசு பொதுமக்களுக்கு அதிர்ச்சி அளித்திருப்பதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். இது தொடர்பான அவரது பதிவில், தங்கள் நிர்வாக திறனின்மைக்கு பொதுமக்களை பலிகடாவாக்கும் திமுக உடனடியாக இந்த மின்கட்டண உயர்வை திரும்பப் பெற வேண்டுமென வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் மின் கட்டணம் உயர்த்தப்பட்டதற்கு தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் கண்டனம் தெரிவித்துள்ளார். திமுக அரசு தொடர்ந்து மின் கட்டணத்தை உயர்த்துவதன் மூலம் சிறு குறு வியாபாரிகள், விவசாயிகள் என அனைத்து தரப்பு மக்களும் பாதிக்கப்படுவதாக குறிப்பிட்டுள்ள அவர், மின் கட்டணத்தை உயர்த்துவதுதான் திமுக அரசின் சாதனையாக உள்ளதாக விமர்சித்தார். ஏற்கனவே அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள மக்களின் தலையில் மேலும் பேரிடியாக மின் கட்டணத்தை உயர்த்தியுள்ள திமுக அரசை வன்மையாக கண்டிப்பதாக நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். வாக்களித்த மக்களுக்கு திமுக அரசு செய்கின்ற பச்சை துரோகம் இது என்று தெரிவித்த அவர், உயர்த்தப்பட்டுள்ள மின் கட்டணத்தை அரசு உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார்.
விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வென்ற அன்னியூர் சிவா முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்றார். தலைமைச் செயலகத்தில் உள்ள சபாநாயகர் அப்பாவு அறையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் அமைச்சர்கள் பொன்முடி, துரைமுருகன், ஏவா வேலு, உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். சென்னை உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதியாக மூத்த நீதிபதி டி. கிருஷ்ணகுமார் நியமனம் செய்யப்பட்டார். மும்பை உயர்நீதிமன்ற நீதிபதியாக உள்ள கே.ஆர். ஸ்ரீராமை சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக நியமிக்க கொலிஜியம் பரிந்துரைத்திருந்தது. அந்த பரிந்துரை மத்திய அரசிடம் நிலுவையில் உள்ள நிலையில் தற்போது பொறுப்பு தலைமை நீதிபதி நியமிக்கப்பட்டுள்ளார். உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக ஆர். மகாதேவன் மற்றும் கோட்டீஸ்வர் சிங் ஆகிய இருவரும் நியமிக்கப்பட்டனர். சென்னை உயர்நீதிமன்ற பொறுப்பு தலைமை நீதிபதியாக பணியாற்றி வந்த ஆர். மகாதேவன் மற்றும் ஜம்மு காஷ்மீர் உயர்நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதியாக இருந்து வந்த என். கோட்டீஸ்வர் சிங் ஆகிய இருவர் பெயரையும் உச்சநீதிமன்ற நீதிபதிகளாக நியமிக்க கொலிஜியம் பரிந்துரைத்ததை அடுத்து குடியரசுத் தலைவர் உத்தரவிட்டார். வரும் செப்டம்பர் மாதம் 26ஆம் தேதி நடக்கவுள்ள ஐநா பொதுசபையின் உயர்மட்ட கூட்டத்தில் பிரதமர் மோடி உரையாற்ற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஐநா பொதுசபையின் 79வது அமர்வு செப்டம்பர் 24ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. அதில் 26ஆம் தேதி இந்திய அரசாங்கத்தின் தலைவரான பிரதமர் பேசுவார் என ஐநா வெளியிட்ட அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் தொடர்ந்து நடக்கும் பயங்கரவாத தாக்குதல்களுக்கு மத்திய என்டிஏ அரசே பொறுப்பேற்க வேண்டுமென எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீரின் பாதுகாப்பு எந்த அளவுக்கு மோசமாக இருக்கிறது என்பதை இந்த தாக்குதல்கள் காட்டுவதாக குறிப்பிட்டுள்ள ராகுல், பாஜகவின் தவறான கொள்கைகளால் நமது ராணுவத்தினர் கடும் வேதனையை எதிர்கொள்வதாக குற்றம் சாட்டினார். ஜம்மு காஷ்மீரின் தோதா மாவட்டத்தில் ஒரு அதிகாரி உட்பட 4 ராணுவ வீரர்கள் பயங்கரவாதிகளால் சுட்டுக் கொல்லப்பட்டதை தொடர்ந்து ராணுவ தளபதி உபேந்திர திவிவேதியுடன் பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆலோசனை நடத்தினார். இதுகுறித்து பாதுகாப்பு அமைச்சகம் தனது எக்ஸ் தளத்தில் தோதாவில் பயங்கரவாதிகளை அழிப்பதற்கான ராணுவ நடவடிக்கை தொடர்ந்து நடப்பதாக தெரிவித்துள்ளது. பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு எதிரான கட்சி காங்கிரஸ் தான் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா குற்றம் சாட்டினார். ஹரியானா மாநிலத்தில் உள்ள பஞ்ச்குலா மாவட்டத்தில் நடந்த நிகழ்ச்சியில் பேசிய அமித்ஷா, 1980ஆம் ஆண்டு அப்போதைய பிரதமர் இந்திரா ஓபிசி இடஒதுக்கீட்டை எதிர்த்ததாகவும், ஹரியானாவில் காங்கிரஸ் ஆட்சி அமைத்தால் கர்நாடகாவை போல் இங்கும் இஸ்லாமியர்களுக்கே இடஒதுக்கீடு வழங்கப்படும் என்றும் கூறினார். பீகாரில் இந்தியா கூட்டணியின் கட்சிகளில் ஒன்றான விகாஸ்ஷீல் இன்சான் கட்சியின் தலைவர் முகேஷ் சகானியின் தந்தையை மர்ம கும்பல் கொடூரமாக வெட்டி கொன்றது. தர்பங்கா மாவட்டத்தில் உள்ள குடும்ப வீட்டில் முகேஷ் சகானியின் வயதான தந்தை ஜித்தன் சகானி படுக்கையில் கொடூரமாக வெட்டி கொல்லப்பட்ட நிலையில் திருடும் எண்ணத்துடன் ஜித்தின் சகானியின் வீட்டில் நுழைந்த நபர்கள் அவரை வெட்டி கொன்றிருக்கலாம் என போலீசார் தெரிவித்துள்ளனர். வினாத்தாளை திருடியதாக 2 பேரை சிபிஐ அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். இவர்களில் ஒருவர் தேசிய தேர்வு முகமையின் சீல் வைக்கப்பட்ட ட்ரங்க் பெட்டியிலிருந்து நீட் வினாத்தாளை திருடியவர் என சிபிஐ அதிகாரிகள் கூறியதாக செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. கைது செய்யப்பட்டவர்களில் ஒருவர் பாட்னாவைச் சேர்ந்த பங்கஜ் குமார் எனவும் மற்றொருவர் ஹசாரிபாக்கைச் சேர்ந்த ராஜு சிங் எனவும் கூறப்படுகிறது. வரும் திங்கட்கிழமை நாடாளுமன்றத்தின் மழைக்கால கூட்டத்தொடர் துவங்க உள்ள நிலையில் 21ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டத்திற்கு மத்திய அரசு அழைப்பு விடுத்துள்ளது. ஜூலை 22ஆம் தேதி துவங்கி ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி வரை நடக்க உள்ள மழைக்கால கூட்டத்தொடரில் ஜூலை 23ஆம் தேதி மத்திய பட்ஜெட் மக்களவையில் தாக்கல் செய்யப்படுகிறது. சர்ச்சைக்குரிய பயிற்சி ஐஏஎஸ் பெண் அதிகாரி பூஜா கேட்கரின் மாவட்ட அளவிலான பயிற்சியை ரத்து செய்துவிட்டதாக ஐஏஎஸ் உள்ளிட்ட அரசு பணிகளுக்கு பயிற்சி அளிக்கும் முசோரி லால் பகதூர் சாஸ்திரி தேசிய நிர்வாக பயிற்சி கழக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். போலியான மருத்துவ சான்றிதழ்களை கொடுத்து அவர் ஐஏஎஸ் தேர்வில் வென்றார் என்ற குற்றச்சாட்டு வலுவடைந்து வரும் நிலையில் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. சென்னை கோபாலபுரத்தில் உள்ள மாநகராட்சி விளையாட்டு மைதானத்தில் அமைக்கப்பட்டு வரும் குத்துச்சண்டை அரங்கத்தினை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நேரில் சென்று பார்வையிட்டார். மாநகராட்சி மைதானத்தில் 7,78,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் குத்துச்சண்டை அரங்கமும், மதரசா ஐ-அசாம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 3 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 90,708 சதுர அடி பரப்பளவில் ஹாக்கி மைதானமும் கட்டப்பட்டு வருகிறது. ஆனிவார ஆஸ்தானத்திற்கு மங்கள பொருட்கள் எடுத்துச் சென்ற போது திருப்பதி கோவிலில் தேவஸ்தான அதிகாரிகள் அறநிலையத்துறை இணை ஆணையர் மாரியப்பனை கோவிலுக்குள் அனுமதிக்காததால் அமைச்சர் சேகர் பாபு வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். தொடர்ந்து தேவஸ்தான அதிகாரிகள் மாரியப்பனை கோவிலுக்குள் செல்ல அனுமதித்தனர்.
ஸ்ரீரங்கம் உள்ளிட்ட தொகுதிகளுக்குட்பட்ட பல ஊராட்சிகளை திருச்சி மாநகராட்சியுடன் இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வரும் 22ஆம் தேதி அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். ஊராட்சிகளை மாநகராட்சியுடன் இணைத்தால் குடிநீர் உள்ளிட்டவைகளின் வரி கட்டணம் உயர்ந்துவிடும் என்றும் இபிஎஸ் குற்றம் சாட்டியுள்ளார். நெல்லை விரைவு ரயிலில் 4 கோடி ரூபாய் பணம் பிடிப்பட்ட விவகாரத்தில் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் நயினார் நாகேந்திரன் சென்னை எழும்பூரில் உள்ள சிபிசிஐடி அலுவலகத்தில் ஆஜரானார். அவரிடம் சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்தி அவர் அளித்த பதில்களை எழுத்துப்பூர்வமாகவும் வீடியோவாகவும் பதிவு செய்து கொண்டனர். செந்தில் பாலாஜி தரப்பில் வங்கி தொடர்பான அசல் ஆவணங்களுக்கும் அமலாக்கத்துறை வழங்கிய ஆவணங்களுக்கும் வேறுபாடுகள் இருப்பதாக மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்நிலையில் மனுக்களை விசாரித்த நீதிபதி இரு மனுக்களுக்கும் பதிலளிக்கும்படி அமலாக்கத்துறைக்கு உத்தரவிட்டு விசாரணையை ஜூலை 18ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். மதுரையில் அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் வீட்டிற்கு அருகே வாக்கிங் சென்று கொண்டிருந்த நாம் தமிழர் கட்சி நிர்வாகியை மர்ம கும்பல் ஒன்று ஓட ஓட விரட்டி அரிவாளால் வெட்டி கொலை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தல்லாக்குளம் காவல் நிலையம் அருகே உள்ள சொக்கிக்குளம் வல்லபாய் தெரு பகுதியில் நாம் தமிழர் கட்சி வடக்கு தொகுதி துணை செயலாளர் பாலசுப்ரமணியன் படுகொலை செய்யப்பட்டார். நாம் தமிழர் கட்சியின் மதுரை நிர்வாகி படுகொலையில் கொலையாளிகளை உடனடியாக கைது செய்யாவிட்டால் மாநிலம் முழுவதும் போராட்டம் வெடிக்கும் என அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் எச்சரித்துள்ளார். இது தொடர்பான அவரது கண்டன பதிவில் பாலசுப்ரமணியனை கொலை செய்த குற்றவாளிகளுக்கு கடும் தண்டனை கிடைப்பதை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். ஆம்ஸ்ட்ராங் கொலையில் தற்போதைய விசாரணை மீது திருப்தி இல்லை என தேசிய பட்டியல் ஆணையத்தின் மூத்த உறுப்பினர் வி ராமச்சந்தர் கூறினார். டெல்லியிலிருந்து சென்னை வந்த அவர் அயனாவரத்தில் உள்ள ஆம்ஸ்ட்ராங் இல்லத்திற்கு சென்று அவரது மனைவி பொற்கோடியிடம் விவரங்களை கேட்டறிந்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் ஆம்ஸ்ட்ராங் கொலையில் தமிழ்நாடு காவல்துறை தோல்வியடைந்து விட்டதாக குற்றம் சாட்டினார். தமிழக பள்ளிக் கல்வித்துறையின் இயக்குநர்கள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். அதன்படி தொடக்க கல்வித்துறை இயக்குநர் சேது ராமவர்மா ஆசிரியர் தேர்வு வாரிய உறுப்பினராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். அரசு தேர்வுத்துறை இணை இயக்குநர் நரேஷ் பதவி உயர்வு பெற்று தொடக்க கல்வித்துறை இயக்குநராகவும், மாநில கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனத்தில் இயக்குநராக இருந்து வந்த லதா அரசு தேர்வுத்துறை இயக்குநராகவும் நியமிக்கப்பட்டார். சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்ட வழக்கில் ஜாஃபர் சாதிக்கை 3 நாட்கள் காவலில் விசாரிக்க அமலாக்கத்துறைக்கு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்ட ஜாஃபர் சாதிக் மீது சட்டவிரோத பண பரிமாற்றத்தில் ஈடுபட்டதாக அமலாக்கத்துறை தனியாக வழக்கு பதிவு செய்தது. இந்த வழக்கில் அவரை 15 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி கோரப்பட்ட நிலையில் 3 நாட்களுக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. சென்னை கோயம்பேடு காய்கறி சந்தையில் தக்காளி விலை அதிரடியாக கிலோவுக்கு 40 ரூபாய் உயர்ந்து 80 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சில்லறை விற்பனையில் 1 கிலோ தக்காளி 100 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுவதாக கூறிய வியாபாரிகள் வரத்து குறைவின் காரணமாக விலை ஏற்றம் ஏற்பட்டிருப்பதாக தெரிவித்தனர். திருவண்ணாமலையில் சட்டவிரோத கட்டடங்கள் குறித்து குழு அமைத்து ஆய்வு செய்து அறிக்கை தாக்கல் செய்யுமாறு தமிழக அரசுக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அருணாச்சலேஸ்வரர் கோவில் கிரிவல பாதையில் சட்டவிரோதமாக கட்டப்பட்டுள்ள கட்டடங்களை அகற்றக்கோரி வழக்கறிஞர் யானை ராஜேந்திரன் தாக்கல் செய்த மனு மீது சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்றது. நடிகை கௌதமி கொடுத்த நில அபகரிப்பு புகாரின் பேரில் சென்னையைச் சேர்ந்த அழகப்பன் என்பவரை காஞ்சிபுரம் போலீசார் கைது செய்தனர். தனக்கு சொந்தமான நிலத்தை விற்றதில் மோசடி செய்ததாக கௌதமி கொடுத்த புகாரின் பேரில் ஏற்கனவே அழகப்பன் கைது செய்யப்பட்டு ஜாமீனில் வெளிவந்த நிலையில் கௌதமி கொடுத்த மற்றொரு நில மோசடி புகாரில் அழகப்பன் கைது செய்யப்பட்டார். சென்னையில் போக்குவரத்து நெரிசல் மிகுந்த சாலைகளை அகலப்படுத்த மாநகராட்சி திட்டமிட்டுள்ளது. சென்னை மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் பெருநகர வளர்ச்சி ஆணைய அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். அதில் முதற்கட்டமாக ஆர்கே சாலை, பெரம்பூர் பேப்பர் மில் சாலை, நியூ ஆவடி சாலை, திருவான்மியூர் லட்டிஸ் பாலம் சாலைகளை அகலப்படுத்த திட்டமிடப்பட்டது. திருச்செந்தூர் முருகன் கோவிலில் புகைப்படம் எடுக்க வந்த தூய்மை பணியாளர்களை தள்ளி நிற்க கூறிய நடிகை ரோஜாவின் வீடியோ வைரலாகி வருகிறது. முருகன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்ய வந்த ஆந்திர முன்னாள் அமைச்சர் ரோஜாவுடன் புகைப்படம் எடுக்க தூய்மை பணியாளர்கள் ஆசையுடன் வந்தனர். அப்போது ரோஜா இருவரையும் தள்ளி நிற்க வைத்தே புகைப்படம் எடுத்துக் கொண்டார்.
கேம்லின் ஃபைன் சயின்ஸ் மற்றும் ஸ்டேஷனரி நிறுவனத்தின் நிறுவனரும் தலைவருமான சுபாஷ் தண்டேக்கர் காலமானார். மும்பையில் வசித்து வந்த 85 வயதான சுபாஷ் தண்டேக்கர் உடல்நலக் குறைவால் மருத்துவமனையில் கடந்த சில நாட்களாக சிகிச்சை பெற்று வந்த நிலையில் திங்கட்கிழமை உயிரிழந்தார். குஜராத்தில் பரவும் சந்திப்புரா வைரஸின் தாக்குதலுக்கு பலியான குழந்தைகளின் எண்ணிக்கை 12ஆக உயர்ந்துள்ளது. இந்த வைரஸ் பாதித்த குழந்தைகளுக்கு ராபிஸ் மற்றும் கால்நடைகளுக்கு பரவுகிற வெசிகுலர் ஸ்டொமடைட்டிஸ் என்ற பாதிப்பும் ஏற்படும் என துறை சார்ந்த மருத்துவர்கள் தெரிவித்திருக்கின்றனர். வருமான வரி தாக்கல் செய்யும் கடைசி நாளான ஜூலை 31 நெருங்கி வரும் நிலையில் இ-ஃபைலிங் போர்ட்டலில் பல பிரச்சனைகள் ஏற்பட்டுள்ளதால் கடைசி நாள் நீட்டிக்கப்படுமா என வரி செலுத்துவோர் எதிர்பார்ப்புடன் உள்ளனர். ஆன்லைன் வரி செலுத்தும் தளத்தில் உள்ள சிக்கல்கள் குறித்து வருமான வரித்துறையுடன் பல்வேறு பட்டய கணக்காயர் சங்கங்கள் தொடர்பு கொண்டு இ-ஃபைலிங் போர்ட்டலில் உள்ள குறைகளை சரி செய்யுமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர். கர்நாடகாவில் கனமழையால் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி மண்ணில் புதைந்த 7 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டன. உத்தர கன்னட மாவட்டத்தில் கனமழை காரணமாக தேசிய நெடுஞ்சாலையில் பெரும் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது. இதில் 10 பேர் மண்ணில் புதைந்த நிலையில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 5 பேர் உட்பட 7 பேர் சடலங்களாக மீட்கப்பட்டனர். கர்நாடகாவில் தொழில் நிறுவனங்கள், தொழிற்சாலைகள் மற்றும் இதர வர்த்தக நிறுவனங்களில் உள்ளூர் மக்களுக்கு கட்டாய இடஒதுக்கீடு வழங்கும் மசோதாவுக்கு மாநில கேபினெட் ஒப்புதல் அளித்துள்ளது. முதலமைச்சர் சித்தராமையா தலைமையில் நடந்த கேபினெட் கூட்டத்தில் ஒப்புதல் வழங்கப்பட்ட மசோதா நடப்பு சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் தாக்கல் செய்யப்பட்டு நிறைவேற்றப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மது வகைகளை ஆன்லைன் டெலிவரி மூலம் வீடுகளுக்கே நேரில் கொண்டு சென்று வழங்கும் திட்டம் தமிழ்நாடு, கேரளம், கர்நாடகம், பஞ்சாப், டெல்லி, கோவா மற்றும் ஹரியானாவில் விரைவில் நடைமுறைக்கு வரும் என தகவல் வெளியாகியுள்ளது. ஸ்விக்கி, பிக் பாஸ்கெட், ஜொமேட்டோ, பிளிங்கிட் உள்ளிட்ட டெலிவரி ஆப்புகள் வாயிலாக குறைந்த அளவை ஆல்கஹால் உள்ள பியர், ஒயின் போன்றவற்றை வீடுகளுக்கு டோர் டெலிவரி செய்வதே இந்த திட்டத்தின் நோக்கம் என்று கூறப்படுகிறது. பட்டய கணக்காளர் தேர்வில் தேர்ச்சி பெற்ற மகனை காய்கறி வியாபாரம் செய்து வரும் தாய் கட்டியணைத்துக் கொண்டு ஆனந்த கண்ணீர் வடித்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்திய வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. மும்பை டோம்பிவிலி பகுதியில் காய்கறி விற்பனை செய்து வரும் நீரா தோம்பெரேவின் மகன் யோகேஷ் பட்டய கணக்காளர் படிப்பு படித்து தேர்ச்சி பெற்றுள்ளார். சென்னை அடுத்த பூந்தமல்லி அருகே மனைவி வேறு ஒருவருடன் சென்று விட்டதால் மன உளைச்சலுக்கு ஆளான கணவர் தனது 5 வயது மகளுக்கு விஷம் கொடுத்து கொலை செய்துவிட்டு தானும் தற்கொலை செய்து கொண்டார். சென்னீர் குப்பத்தை சேர்ந்த கார்பெண்டர் மோகனின் மனைவி பரிமளா உறவினர் ஒருவருடன் தொடர்பு ஏற்பட்டு அவருடன் சென்று விட்டதாக கூறப்படுகிறது. பரிமளாவுடன் இருந்து வந்த மகளை வலுக்கட்டாயமாக தன்னுடன் அழைத்து வந்த மோகன் கொலை செய்தது தெரிய வந்துள்ளது. மதுரை மாவட்டம் பெரியார் பேருந்து நிலையம் அருகே மேலவாசலில் மாநகராட்சி ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் அதிகளவில் வசிக்கும் குடியிருப்பு பகுதியில் சாலையில் பெருக்கெடுத்து ஓடும் கழிவு நீரால் மக்கள் அவதிக்குள்ளாகினர். கழிவு நீருக்கு மத்தியில் உள்ள குழாயில் வரும் நீரையே மக்கள் குடிநீராய் பிடிக்கும் நிலையில் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர்ந்து 2 தினங்களாக கனமழை பெய்து வருவதால் நிலச்சரிவு ஏற்படும் அபாயம் உள்ளதாக மக்கள் அச்சத்தில் உள்ளனர். கூடலூரை சுற்றியுள்ள குடியிருப்பு பகுதிகளில் கூடலூர் நகராட்சிக்கு உட்பட்ட மேல் கூடலூரில் 1.5 சென்ட் பகுதியில் நிலச்சரிவு ஏற்படும் அபாயம் உள்ளது. மேலும் அப்பகுதி முழுவதும் நிலத்தில் விரிசல்கள் ஏற்பட்டு வருகிறது. கும்பகோணத்தில் 2004ஆம் ஆண்டு நடைபெற்ற பள்ளி தீ விபத்தில் உயிரிழந்த 94 குழந்தைகளின் 20ஆம் ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி பள்ளி முன்பு வைக்கப்பட்டுள்ள 94 குழந்தைகளின் உருவப்படத்திற்கு பெற்றோர்கள், உறவினர்கள், காவல்துறையினர் உள்ளிட்ட ஏராளமானோர் மெழுகுவர்த்தி ஏற்றியும் மலர் தூவியும் அஞ்சலி செலுத்தினர். உயிரிழந்த குழந்தைகளின் நினைவாக ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 16ஆம் தேதி நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. தமிழகத்திற்கு உரிய தண்ணீரை தர மறுக்கும் கர்நாடக அரசை கண்டித்து தஞ்சை ரயில் நிலையத்தில் எக்ஸ்பிரஸ் ரயிலை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் சங்கத்தினரை போலீசார் கைது செய்தனர். தமிழகத்திற்கு உரிய தண்ணீரை திறந்துவிட மறுக்கும் கர்நாடக அரசை கண்டித்தும் போதிய அழுத்தம் தரவில்லை என மத்திய அரசுக்கு கண்டனம் தெரிவித்தும் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினர் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருச்சி மாவட்டம் நம்பர் 1 டோல்கேட் அருகே லாரி மோதிய விபத்தில் கார் அப்பளம் போல் நொறுங்கிய நிலையில் காரில் பயணித்த 3 பேர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். செந்தில்குமார் என்பவர் காரில் தனது தாயை திருச்சியில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து சென்று கொண்டிருந்தார். அப்போது திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் கார் சென்று கொண்டிருந்த போது பின்னால் வந்த லாரி மோதியதில் கார் விபத்துக்குள்ளானது.
ஆந்திராவில் இருந்து சட்டவிரோதமாக சுமார் 40,000 லிட்டர் பயோடீசலை கடத்தி சென்றதாக 2 பேரை கைது செய்த போலீசார் டேங்கர் லாரியை பறிமுதல் செய்தனர். தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகே கீழ ஈரால் பகுதி சாலையில் குடிமைப் பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது பயோடீசலை கடத்தி சென்ற எட்டயபுரத்தை சேர்ந்த ஐயனார் மற்றும் வட மாநிலத்தை சேர்ந்த ஒருவரை அதிகாரிகள் கைது செய்தனர். மன்னார் வளைகுடா மற்றும் தென் தமிழக கடலோர பகுதிகளில் சூறாவளி காற்று வீசும் என்பதால் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள 21 மீனவ கிராம மீனவர்கள் கடலுக்கு செல்வதை தவிர்த்தனர். இதன் காரணமாக 7,000க்கும் மேற்பட்ட படகுகள் துறைமுகங்களில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. கடல் பகுதிகளில் 55 கிலோமீட்டர் முதல் 65 கிலோமீட்டர் வரை சூறாவளி காற்று வீசக்கூடும் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. கர்நாடக அரசை கண்டித்து திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் விவசாயிகள் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். காவிரி நதிநீர் ஒழுங்காற்றுக்குழு பரிந்துரையின்படி தமிழ்நாட்டிற்கு 1 TMC தண்ணீரை திறந்துவிடாத கர்நாடக அரசை கண்டித்தும் உடனடியாக தண்ணீரை திறந்துவிட வலியுறுத்தியும் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சார்பில் ரயில் மறியல் போராட்டம் நடைபெற்றது. 2 சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கில் அவர்களின் உறவினர்கள் 15 பேருக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கி விழுப்புரம் போக்சோ நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. தென் நெற்குணத்தை சேர்ந்த 2 சிறுமிகள் தாத்தா பாட்டியின் பராமரிப்பில் வளர்ந்து வந்தனர். இந்த நிலையில் அவர்களது உறவினர்கள் 15 பேர் 2 ஆண்டுகளாக சிறுமிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்து வந்ததாக கைது செய்யப்பட்டனர். ஊரக பகுதிகளில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளிகளில் செயல்படுத்தப்பட்டு வரும் காலை உணவு திட்டத்தை பள்ளிக் கல்வித்துறை இயக்குநர் கண்ணப்பன் ஆய்வு செய்தார். மயிலாடுதுறையில் உள்ள தர்மபுரம் ஆதீனத்திற்கு சொந்தமான ஸ்ரீகுரு ஞான சம்பந்தர் அரசு உதவி பெறும் தொடக்கப் பள்ளிக்கு சென்ற அவர் அங்குள்ள மாணவ மாணவிகளுக்கு காலை உணவினை பரிமாறினார். புதுக்கோட்டையில் சாலையில் கேட்பாரற்று கிடந்த பையிலிருந்து சுமார் 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நட்சத்திர ஆமைகளை போலீசார் பறிமுதல் செய்தனர். சாந்தனாபுரம் பகுதியில் சாலையில் வீசப்பட்ட நிலையில் போலீசார் அதனை சோதனை செய்தனர். அதில் 97 நட்சத்திர ஆமைகள் அடைத்து வைத்திருந்த நிலையில் அவை வனத்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டது. மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே விவசாய தோட்டத்தில் கள்ளச்சாராய ஊழல் பதுக்கி வைத்திருந்ததாக 2 போலீசார் கைது செய்தனர். மேக்கிழார்பட்டி மலையடிவார பகுதியில் சந்தேகத்திற்கு இடமான வகையில் நின்றிருந்த 2 பிடித்து விசாரித்ததில் 30 லிட்டர் மூலப்பொருட்களை கள்ளச்சாராயம் காய்ச்சுவதற்காக ஊழல் போட்டு தோட்டத்தில் பதுக்கி வைத்திருந்தது தெரியவந்தது. திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் நகராட்சி வழங்கும் குடிநீரில் புழுக்கள் நெளிவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். காந்திபுரம் பகுதிக்கு அமராவதி கூட்டு குடிநீர் மற்றும் காவிரி கூட்டு குடிநீர் மூலம் நகராட்சி நிர்வாகம் விநியோகம் செய்யும் தண்ணீருடன் சாக்கடை நீரும் கலப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த நாளை முன்னிட்டு பட்டுக்கோட்டை அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கண்ணை கட்டியபடியும் கண்கட்டை அவிழ்த்தபடியும் 2.25 மணி நேரம் தொடர் நடனமாடி 5ஆம் வகுப்பு மாணவன் சாதனை படைத்தார். இந்த சாதனை ஏசியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் மற்றும் இந்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் பதிவு செய்யப்பட்டது. ஆடி மற்றும் மொஹரம் பண்டிகையை முன்னிட்டு தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி வாரச்சந்தையில் 2 கோடி ரூபாய்க்கு ஆடுகள் விற்பனையானது. 3000 ஆடுகளுக்கு மேல் விற்பனைக்காக கொண்டு வரப்பட்டிருந்த நிலையில் சிறிய ஆடுகள் 4000 ரூபாய் வரையும் பெரிய ஆடுகள் 25,000 ரூபாய் வரையிலும் விற்பனையானது. இந்த வாரம் ஆடுகளின் வரத்து அதிகரித்திருந்த நிலையில் 2 கோடி ரூபாய்க்கு ஆடுகள் விற்பனையானதாக வியாபாரிகள் தெரிவித்தனர். அமெரிக்காவில் குடியரசுக் கட்சியின் துணை அதிபர் வேட்பாளராக JD வான்ஸ் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அவரது மனைவியும் இந்திய வம்சாவளியுமான உஷா சிலுக்குரி மீது நாட்டு மக்களின் கவனம் திரும்பியுள்ளது. துணை அதிபர் தேர்தலில் வான்ஸ் வெற்றி பெறுவார் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் இந்திய வம்சாவளியான அவரது மனைவி உஷா நாட்டின் 2வது குடிமகளாக வருவதற்கு வாய்ப்பு பிரகாசமாக உள்ளதாக கூறப்படுகிறது. அமெரிக்க அதிபர் தேர்தலில் குடியரசுக் கட்சி வேட்பாளராக போட்டியிடும் டிரம்புக்கு மாதந்தோறும் $4.5 கோடி நிதியுதவி செய்வதாக வெளியான செய்திகளை உலகின் நம்பர் 1 கோடீஸ்வரரான எலான் மஸ்க் மறுத்துள்ளார். தமது எக்ஸ் பக்கத்தில் மனித கால்களுடன் கூடிய 2 காட்டெருமைகளை வெளியிட்டு தமது மறுப்பை பதிவிட்டுள்ள அவர் தாம் டிரம்புக்கு நிதி வழங்கும் தகவல் போலியானது என குறிப்பிட்டுள்ளார். இங்கிலாந்து நாட்டின் தேம்ஸ் நதியில் அரிய வகை அன்னப்பறவைகளை கணக்கிடும் திருவிழா தொடங்கியுள்ளது. அந்நாட்டு மன்னருக்கு சொந்தமான அன்னப்பறவைகள் தேம்ஸ் நதியில் உலா வரும் நிலையில் அவற்றை கணக்கிடுவதற்காக 3 பேர் தலைமையிலான குழு தேம்ஸ் நதியில் படகில் பயணித்து வருகிறது.
கிரீஸ் நாட்டில் சுட்டெரிக்கும் கடும் வெயிலால் மக்கள் கடும் அவதியடைந்து வருகின்றனர். குறிப்பாக நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் வெப்ப அலை 40 டிகிரி செல்சியஸை தாண்டி பதிவாகியுள்ளது. அத்தியாவசிய தேவைக்காக வெளியில் செல்லும் நபர்கள் கையில் தண்ணீர் பாட்டிலுடனும் குடையுடனுமே செல்கின்றனர். மேலும் வெப்ப நோய் தாக்குதலால் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கையும் அதிகரித்துள்ளது. நடிகர் நாக சைத்தன்யாவிடமிருந்து விவாகரத்து பெற்றது மயோசிட்டிஸ் நோய் பாதிப்பு என நெருப்பிற்கு இடையே பயணம் செய்தது போல உணர்ந்ததாக நடிகை சமந்தா தனது வாழ்க்கை குறித்து மனம் திறந்தார். எல்லை இந்தியாவுக்கு அளித்த பேட்டியில் கடந்த 3 ஆண்டுகளாக தனிப்பட்ட நெருக்கடிக்கு ஆளான தான் குஷி நடிகரின் அறிவுறுத்தலால் ஆன்மீகத்தில் ஈடுபட்டு ஆறுதல் கண்டதையும் வெளிப்படுத்தினார். சுப்மன் கில்லுக்கு கேப்டன்ஷிப் பண்ண தெரியாது என இந்திய அணியின் முன்னாள் சுழற்பந்து வீச்சாளர் அமித் மிஸ்ரா தெரிவித்துள்ளார். ஜிம்பாப்வேவுக்கு எதிரான T20 தொடரில் அவர் எதுக்கு கேப்டனாக நியமிக்கப்பட்டார் என்பது குறித்து தேர்வாளர்களை தான் கேட்க விரும்புவதாகவும் அமித் மிஸ்ரா தெரிவித்துள்ளார். மேலும் தன்னை பொறுத்தவரை சுப்மன் கில்லை விட ருதுராஜ் கேப்டன் பொறுப்பிற்கு சிறந்தவர் என்றும் மிஸ்ரா கருத்து தெரிவித்துள்ளார். சச்சின் மற்றும் தன்னை விட வெஸ்ட் இண்டீஸ் முன்னாள் வீரர் கால் கூப்பர் சிறந்த பேட்ஸ்மேன் என்று பிரைன் லாரா பாராட்டு தெரிவித்துள்ளார். கால் பேட்டிங் செய்யும் போது அதை தேஷ்மண்ட், விவியன் ரிச்சர்ட்ஸ், கார்டன் கிரீனிட்ஜ் ஆகியோர் தங்களின் வேலையை விட்டுவிட்டு பார்ப்பார்கள் என்றும் பிரைன் லாரா பெருமிதம் தெரிவித்தார். ஜஸ்பிரீத் பும்ராவை போன்றே உடல் மொழியுடன் பந்து வீசும் பாகிஸ்தான் சிறுவனின் வீடியோவை பார்த்து அந்நாட்டின் முன்னாள் கிரிக்கெட் வீரர் வாசிம் அக்ரம் மகிழ்ச்சி அடைந்துள்ளார். அந்த வீடியோ தனது எக்ஸ் பக்கத்தில் பகிர்ந்த அவர் உலகின் தலைசிறந்த பவுலர்களில் ஒருவரான பும்ரா போன்றே அந்த சிறுவனின் செயலும் கட்டுப்பாடும் உள்ளதாகவும் இதுதான் தாம் பார்த்ததிலேயே சிறந்த வீடியோ என்றும் பதிவிட்டுள்ளார். பாகிஸ்தானில் அடுத்த ஆண்டு நடைபெறும் சாம்பியன்ஸ் டிராபி போட்டியில் விளையாட இந்திய அரசு அனுமதி மறுப்பதற்கு எழுத்துப்பூர்வ ஆதாரத்தை அளிக்க வேண்டும் என்று BCCI-இடம் அந்நாட்டு கிரிக்கெட் வாரியம் கேட்டுள்ளது. இந்த கடிதத்தை சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலிடம் இந்திய கிரிக்கெட் வாரியம் வழங்குவது கட்டாயம் என்றும் பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் தெரிவித்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஜூலை 27ஆம் தேதி தொடங்கும் இலங்கை தொடரிலிருந்து இந்திய அணியின் புதிய தலைமை பயிற்சியாளராக பொறுப்பேற்க உள்ள கௌதம் கம்பீர், ரோஹித், விராட் கோலி, பும்ரா ஆகியோரை அத்தொடரில் விளையாட வேண்டும் என கோரிக்கை வைத்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. ரோஹித், விராட், பும்ரா ஆகியோருக்கு ஒருநாள் தொடரில் ஓய்வு அளிக்கப்பட்டதாக முன்பு தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அவர்கள் விளையாட வேண்டும் என கம்பீர் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் அருகே அருள்மிகு வனபத்ரகாளியம்மன் திருக்கோவிலில் ஆடிக்குண்டம் திருவிழாவினை முன்னிட்டு குண்டம் கண் திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. ஆடிக்குண்டம் திருவிழா வருகின்ற 23ஆம் தேதி பூச்சாட்டுதல் நிகழ்ச்சியுடன் துவங்க உள்ள நிலையில் தக்காரும் துணை ஆணையருமான மேனகா, கோவில் செயல் அலுவலர் கைலாசமூர்த்தி ஆகியோர் குண்டத்தை கண் திறந்து வைத்தனர். திருப்பதியில் அக்டோபர் மாதத்தில் தரிசனம் செய்வதற்கான டிக்கெட்டுகளை வெளியிடுவதற்கான தேதியினை தேவஸ்தான நிர்வாகம் அறிவித்துள்ளது. அதன்படி வருகிற ஜூலை 18ஆம் தேதி காலை 10 மணி முதல் 20ஆம் தேதி காலை 10 மணி வரை குலுக்கல் முறையில் தேர்வு செய்யப்படும் பக்தர்களுக்கான சுப்ரபாதம், அர்ச்சனை, தோமாலை உள்ளிட்ட சேவைகளுக்கு ஆன்லைன் மூலம் பதிவு செய்யலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் அருகே உள்ள குரங்கணி முத்துமாலை அம்மன் கோவில் திருவிழாவை ஒட்டி 1000க்கும் மேற்பட்ட பிஸ்கெட்டுகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த விநாயகர் சிலை ஒன்று பக்தர்களை வெகுவாக கவர்ந்தது. ஆனி பெருந்திருவிழாவை ஒட்டி திரளான பக்தர்கள் மாவிளக்கு ஏற்றியும் கோவில் வளாகத்தில் வைக்கப்பட்டுள்ள விநாயகர் சிலைக்கு பிஸ்கெட்டுகளால் சிறப்பு அலங்காரம் செய்தும் சாமி தரிசனம் செய்தனர். ஆடி நிறுவனம் Q5 SUV-ஐ அறிமுகப்படுத்தியதை தொடர்ந்து போல்ட் எடிஷன் சீரிஸை கொண்டு வர உள்ளது. Q5 போல்டின் மாடல் 72,30,000 ரூபாயாக எக்ஸ் ஷோரூமில் விலை நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. குறைந்த எண்ணிக்கையில் வழங்கப்படும் Q5 போல்ட் எடிஷனை ஆன்லைன் மற்றும் டீலர்களிடம் சென்று வாடிக்கையாளர்கள் முன்பதிவு செய்து கொள்ளலாம். போக்கோ நிறுவனத்தின் C61 ஏர்டெல் எடிஷன் ஸ்மார்ட் போன் இந்திய சந்தையில் அறிமுகம் செய்யப்பட்டது. இந்த புதிய மாடலில் 6.71 இன்ச் HD+ டிஸ்ப்ளே, Gorilla Glass 3 பாதுகாப்பு, அதிகபட்சம் 6GB RAM, 128GB வரையிலான மெமரி வழங்கப்பட்டிருக்கிறது. இந்திய சந்தையில் போக்கோ C61 ஸ்மார்ட் போனின் விலை 8,999 ரூபாயாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது.